பிரைஸ் தி லார்ட். ஜனங்கள் உயர்வாக மதிக்கிறவை தேவனுடைய பார்வையில் அருவருப்பானவைகள் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். பணத்தை கைவாழ்வதில் விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பதிலாக பணத்தை சேவிப்பதில் உள்ள ஆபத்து ஆகியவற்றை குறித்து இயேசு போதித்து முடித்தார். அந்த போதனையை கேட்டபோது பண ஆசை படைத்த பரிசேயர்கள் அவரை பார்த்து ஏளனம் செய்தார்கள். எனவே இயேசு அவர்களை எதிர்கொண்டு லூக்கா 16 அதிகாரம் 15 இவ்வாறு கூறினார். நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று சொன்னார். மனுஷர் முன்பாக உங்களை நீங்கள் நீதிமான்களாக்கி கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பதை காட்டிலும் பரிசுத்தவான்களாக நடிப்பதில் அதிக அக்கறை காட்டீர்கள் என்பது பொருளாகும். தேவன் உங்கள் இருதயத்திலையும் அறிந்திருக்கிறார் என்பதும் உங்கள் உண்மையான குதாதிசயம் தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பொருளாகும். மனிதரிடையே மிகவும் மதிக்கப்படுகிறது என்பது சமூகத்தில் மக்கள் பொதுவாக பாராட்டும் அல்லது மதிக்கும் போற்றும் விஷயங்களை குறிப்பிடுகிறது. உதாரணத்துக்கு செல்வம், அதிகாரம், அந்தஸ்து, கௌரவம், அழகு, வெற்றி அல்லது செல்வாக்கு போன்றவைகள். மனுஷருக்குள்ளே உயர்வாக மதிக்கப்படுகிறார்கள், தேவனுக்கு அருவருப்பானவைகள் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்த நிலையில் இருப்பதனால மக்கள் உங்கள் எவ்வளவு புகழ்ந்தால் கூட அதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பது பொருள். சர்தையில் சபைக்கு நல்ல பெயர் இருந்தது, ஆனால் இயேசுவோ அதோட உண்மையான நிலை கண்டு இவ்வாறு கூறுகிறார், நீ உயிருள்ளவன் என்று நற்பெயரை கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி. இயேசு பிரபலத்துக்கு எதிரானவர் அல்ல, ஆனால் அவர் மனிதனை மையப்பய கொண்ட மதத்திற்கு எதிரானவர். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக சுய மகிமைப்படுத்தலுக்கு எதிரானவர் மற்றும் தங்கள் சொந்த ராஜ்யங்களை உருவாக்க தேவனை பயன்படுத்துகிறவருக்கு எதிரானவர். ஜனங்கள் பெரும்பாலும் தோற்றத்தை வணங்குகிறார்கள், ஆனால் அதே நேரத்தில் தேவன் தூய்மையும் மனத்தாழ்மையும் மற்றும் கீழ்ப்படுதலை மதிக்கிறாரு. ஆகவே நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனின் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மாற்றப்படுவோமாக. ஆமென்.